என்ன பேச்சு பேசிட்ட அந்த சிறுக்கி? அவ வீடா போயிடுச்சு. இல்லன்னா செருப்பு பிஞ்சிரும் சொன்னதுக்கு அவ வாயை இழுத்து வச்சு கிழிச்சிருப்பேண்டி. விடுங்கம்மா, அதான் பதிலுக்கு நீங்களும் நல்லா கேட்டு விட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? எரியுதுரி, என் வயிறெல்லாம் எரியுதுரி. என்ன வார்த்தையெல்லாம் பேசினா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. என் வயசுல அவளுக்கு பாதி கூட இல்ல கொழுப்புடி. அவளுக்கு உடம்பு பூரா கொழுப்பு, அதான் அப்படி பேசினாங்க. உங்க 2 பேருக்கு சண்டைனா நடுவுல என்ன எதுக்குமா இழுக்கிற அவ? என்னையே பேசிட்டா அப்புறம் என்னடி நீ? என்ன? ஒன்றும் இல்லை கண்ணு. இப்போ உனக்கு என்ன வயசு? இப்போ எதுக்கு அதெல்லாம்? இல்லை, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க வேண்டிய வயசு தானே. இன்னும் கொஞ்ச நாள் போனா ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக போற. நியாய அநியாயத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமாப்பா? நீ வேற கிழவி. நானே ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். நீ இன்னும் என்ன குழப்பாத. எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு. ஏப்பா, உங்க மாமனார் வீட்டில் நம்ம எல்லாரும் எவ்வளவு அன்பா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு பாசமானவங்களை அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டாளே உங்க அம்மா. உங்க அம்மா பண்றது அநியாயம்னு உனக்கு தெரியல? அந்த இடத்துல உங்க அம்மாவை பார்த்து அம்மா இப்படியெல்லாம் பேசாத, தனம் நீ இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனை அந்த இடத்துலயே முடிஞ்சிருக்கும்ல. என்ன கிழவி நீ? அம்மா புத்தி சொல்ற மாதிரி தானே சொன்னாங்க. அந்த தனம் பேசின பேச்சுக்கு ஏன் செருப்பு பிஞ்சு போற அளவுக்கு நான் அவளை அடிச்சிருக்கணும். நல்லா இருக்குப்பா உன் நியாயம். உங்க அம்மாவுக்கு நீ அடங்கி போகலாம், உன்னை கட்டின பாவத்துக்கு சரோ அடங்கி போகலாம், அவளை பெத்த பாவத்துக்கு அவங்க அப்பா அடங்கி போகலாம். ஆனா சரோ குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்க அம்மா காலில் விழுந்து அடங்கி போகணுங்கிறது என்னப்பா நியாயம்? ஆமா, அந்த போச போய் எகத்தாளமா பேசுறதுக்கு உங்க அம்மா யாரு? சரி, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டு அறுத்துட்டு இருக்க? மாணிக்கம், நடந்தது என்னமோ நடந்து போச்சு. ஆனா சரோவை நீங்களே வச்சுக்கோங்கன்னு உங்க அம்மா ஏன் அங்க சொல்லிட்டு வரணும்? அவன் என்ன தப்பு பண்ணா? நாம எல்லாரும் வரும்போது சரோவையும் கூட்டிக்கிட்டு தானே வந்திருக்கணும். அது சரியில்லைதான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா இப்படி எல்லாம் பண்ணாதான் அதுங்களுக்கு அறிவு வரும். சரோ கோவில்ல இருந்து வந்த உடனே கேப்பா என்ன நடந்துச்சுன்னு. நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. தனத்தாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு கூட பிறந்த அக்காவோட அருமையெல்லாம் தெரியும். இந்த தடவை தீபாவளிக்கு அவங்க பேசிக்கதான் இல்ல. இனிமே நேருக்கு நேர் பார்க்க கூட மாட்டான். தனோ, ஏன் தனோ அழற? உட்காரு, உட்காரு. என்ன மன்னிச்சிரு சரோ. என் மேல எந்த தப்பு இல்ல. என் மேல கோவமா? உன் மேல நான் கோவமா இருப்பேன் நினைச்ச பாரு. அத நினைச்சதான் எனக்கு வருத்தமா இருக்கு. என்னதானோ நீ என்ன எனக்கு புதுசா? பிறந்ததுல இருந்து ஒன்னாவே இருந்திருக்கோம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் விடுதனும். எல்லாம் நம்ம தலை எழுத்து. அப்படிதான் நடக்கும். நான் பேசினது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரோ. உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப நினைச்சா கூட நாம ஏதோ தப்பா பேசிட்டோமோன்னு என் மனசு கடந்து ஓடுத்தது. நான் என்ன பண்ணிட்டேன் சரோ? என் புருஷனை பத்தி யாராவது பேசினா என்னால பொறுத்துக்க முடியல. அப்படிதான் இருக்கணும் தனு, அப்படிதான் இருக்கணும். உங்களை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இன்னும் சொல்ல போனா நீ பேசினதான் நியாயம். அந்த பொம்பளைக்கு இங்க வந்ததுல இருந்து எங்கடா தம்மக பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிருவானோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்திருக்கு. அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி சண்டையை மூட்டி விடணும்னு ஒரு முடிவோட இருந்திருக்காங்க. எதுடா அதுக்கு சாக்குன்னு காத்துட்டே இருந்திருக்காங்க. ஒன்ன வச்சு சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் சரோ, உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, இப்ப நம்ம என்ன பண்றது? அவங்கள தானே என்ன விட்டுட்டு போனாங்க.
நான் என்ன பண்ணுவேன்? அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா என் வீட்டுக்காரரு எப்படி என்ன விட்டுட்டு போலாம்? அவரா வந்து என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் அங்க போக மாட்டேன். என்னால தானே சார் உனக்கு இவ்ளோ பிரச்சனை. ஐயோ ஏய், இல்ல தனு, பிரச்சனை இல்ல. இங்க பாரு, சந்தோஷம். ஆமா தனு, உங்க எல்லாரோடையும் மறுபடியும் நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு கடவுள் எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா தனு. அண்ணே, மாணிக்கண்ணே, அண்ணே, மாணிக்கண்ணே. மாணிக்கம், மாணிக்கம், யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குப்பா. யாரு? நான் பழனி. என்னடா? இங்க வாங்க. என்ன பழனி இந்த நேரத்துக்கு வந்திருக்கா? சின்ன பிரச்சனை. நம்ம செல்வத்தை யாரோ அடிச்சு போட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுப்பா? அம்மா, பதட்டப்படாதீங்க. செல்வத்துக்கு ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்காப்ல. டேய், எவன்டா அடிச்சது என் தம்பியா? எனக்கு என்னென்ன தெரியும்? மார்க்கெட் ரோட்ல மயங்கி கிடந்தாப்ல. கூட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். சரி அம்மா, சீக்கிரம் கிளம்புங்க. நிர்மலா, அந்த சட்டை எடு. மாமனார் வீட்டுல இருப்பீங்கன்னு அங்க தேடி போனேன். நீங்க இங்க வந்துட்டு தான் சொன்னாங்க. என்ன நடந்துச்சுன்னு உண்மையா உனக்கு தெரியாதா? எனக்கு என்னென்ன தெரியும்? செல்வம் கண் வச்சிருப்பாப்ல, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னப்பா என்ன பேசிக்கிறீங்க? செல்வத்தை யாரோ அடிச்சிட்டாங்க. ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். என்ன சீக்கிரமா சிட்டி ஹாஸ்பிட்டல். என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க? வாங்க போலாம். கிளம்புங்க. வாமா. சீக்கிரம். சரோ, பஸ்ஸுக்கு லேட் ஆச்சுமா? இன்னும் கிளம்பினியா இல்லையா? கிளம்பிட்டேன்பா, போலாம். கிளம்பிட்டியா? என்னது வெறுங்கையோட வந்து நிக்கிற? துணிமணி இல்ல அங்க? செல்வத்தை தானேப்பா பார்க்க போறோம். சரி வா. அப்பா, நான் லீலா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். லீலா, என்ன லீலா இது? ஏன் இப்படி பண்ற? இது பாரு, செல்வம் ரொம்ப நல்லவரு. அவருக்கு அடிபட்டிருக்குங்கிறது எல்லாருக்கும் வருத்தமான விஷயம்தான். ஆனா அந்த வருத்தம் எனக்கும் அப்பாவுக்கும் எந்த அளவுல இருக்கோ அந்த அளவுல தான் உனக்கும் இருக்கணும். அதுதான் இப்போதைக்கு நல்லது. நாளைக்கு என்ன நடக்குமோ அதெல்லாம் நம்ம கையில இல்ல. அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். உனக்கு சொல்லணும்னு இல்ல, இருந்தாலும் சொல்றேன். நமக்கு நம்ம வீட்டோட கௌரவம், அப்பாவோட மானம், இதுதான் முக்கியம். நான் கிளம்புறேன். நேரமாச்சு, வா போலாம். அக்கா, நான் கிளம்புறேன்க்கா. என்ன விஜய், எங்க கிளம்புற? ஹாஸ்பிட்டலுக்கு. விஜய், நீ பேசாம ஒரு 2 நாளைக்கு லீவ் போட்டுடு. தனத்துக்கு வேற நாளைக்கு மருந்து கொடுக்குறோம். அப்பாவும் நானும் ஊருக்கு கிளம்புறோம். சாரிக்கா, என்னால லீவ் போட முடியாது. டாக்டர் என்ன திட்டுவாரு. என்ன விஜய், நம்ம வீட்டோட நிலைமை எப்படி இருக்கு? நீ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன்னா லீலா தனியா தானே இருப்பா. இல்லக்கா, நான் போயே ஆகணும். கிளம்புறேன். ஏமா, சரோ சொல்றேன்ல, ஒரு நாள் லீவ் போட்டா என்ன? அதுலப்பா, டாக்டர் லீவ் போட்டா திட்டுவாரு. நான் கிளம்புறேன். ஏய் பாரு, அவள இவ ஆஸ்பத்திரிக்கு ஆளே கிடையாது. நான் போனப்பெல்லாம் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. என்னமோ 100 பேர் வந்து குமிகிற மாதிரி. மாமா, வாங்க மாமா. தனம் எப்படி இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? மூளையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. முகமெல்லாம் வீங்கி போச்சு. நான் எவ்வளோ சொன்னேன், கேட்கல. செய்யறதையும் செஞ்சு விட்டு இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? எப்போ என்ன பேசணும்னு விவரம் வேணும். எடுத்தேன் கவுத்தன் பேசிவிட்டு இப்போ உட்காந்து அழுதா? விடுங்கப்பா. நடந்ததுக்கு தனத்தை மட்டும் குத்த சொன்னா அது தப்பு. யாரையாவது திட்டணும்னா அது சாமியேதான். 100ல் ஒரு வார்த்தை சொன்னேன்.
வீட்டில் நடக்கிற பிரச்சனையே கண்ட்ரோல் பண்ண முடியாது சாமி, நாட்டில் நடக்கிற பிரச்சனையை எப்படி கண்ட்ரோல் பண்ண? ம், ம். அது வா, சரி, சரோ. எங்கே கிளம்பிட்டியா? மாமா உங்களுக்கு தெரியாதுல்ல, செல்வத்தை யாரோ அடிச்சிட்டாங்களா. அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதா பழனின வந்து சொன்னாரு. செல்வத்தை அடிச்சிட்டாங்களா? ம், யார் அடிச்சது? அது எங்களுக்கு தெரியாது மாமா. தங்கமான பயலாச்சு, அவனை போய் யார் அடிச்சது? ச்சே, மனசுக்கே கஷ்டமா இருக்கு. ம். அதுக்காக தான் நானும் சரவும் மெட்ராஸ் போறோம் அவனை பாக்குறதுக்கு. சரோ, என் மனசை விட்டு சொல்றேன். செல்வம் என் கூட பிறக்காத தம்பி மாதிரி. அவன் எங்க ஆஸ்பத்திரியில் அடிபட்டு கிடக்கான், வந்து கூட பார்க்க முடியாத சூழ்நிலை. சரி சரி, நீங்களாச்சும் போய் பார்த்துட்டு வாங்க. வரோம் மாமா. இந்த ரூம் தான், போய் பாருங்க. நான் டாக்டர் பார்த்துட்டு வந்தேன். செல்வம், செல்வம், செல்வா கண்ணு என்னப்பா அது? யாருப்பா அவனுக்கு இந்த கொடுமை பண்ணது? செல்வம், புள்ள அரவுசரா போயிட்டாங்க. எந்தப்பா இந்த அநியாயத்தை பண்ணாங்க? செல்வம். அண்ணா, செல்வம், டேய், என்னடா இதெல்லாம் செல்வம்? என்னடா ஆச்சு? ஒரு சின்ன அடிதடிங்க. டேய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. என்ன ஆச்சு சொல்லு. நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு எங்கேருந்தோ ஒரு 3 பேர் வந்து உருட்டுக்கட்டை எல்லாம் காமிச்சு பணத்தை எடுனாங்க. முடியாது, பேச்சுவார்த்தை பெருசாகி திடீர்னு கையை வச்சுட்டானுங்க. ஆனா மட்டும் மலிச்சு பார்த்தேன், முடியல. எவன்டா அவன்? சொல்லு, கைய கால உடைச்சறான். யாரோ பிக் பாக்கெட் கும்பல்னு தெரியல. என்னடா இவன் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கான்? ஆம்பளைங்க தைரியமா வெளியில நடமாட கூட முடியாது போல இருக்கு. நான் விளையாட்டுக்கு கூட இவன் மேல கையே வச்சதில்ல. இப்படி அடி வாங்கிட்டு வந்து படுத்திருக்கானே. அடிச்சவனுங்க நல்லா இருப்பானுங்களா? பாவி பயலுங்க. எந்த எடுபட்ட பையடா உன்னை அடிச்சான்? அவன் என் கையில கிடைச்சா விளக்கு மாத்தால 4 சாத்துன்னு சாத்துவேன். அதான் யாருன்னு தெரியலன்னு சொல்றேன்ல. உங்க 2 பேரையும் நம்பி தானடா நானும் நிர்மலாவும் இருக்கிறோம். போற வர இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை வேண்டாமா? வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. உங்க 2 பேருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க எப்படிடா தாங்குவோம்? என்னமாச்சு? இன்னுமே ஆல. கொஞ்சம் அமைதியா இருமா. உனக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா எங்களால எப்படிப்பா தாங்கிக்க முடியும்? என்னம்மா அது? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு சும்மா இருமா. அண்ணா, ரொம்ப பெயினா இருக்கா? இல்லம்மா, பெயின் கில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா போயிடும். நீ இப்படி படுத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? போய் போய் கடையை பாருங்கண்ணே. அது இல்லடா. ப்ளீஸ்ண்ணே, சொன்னா கேளுங்க. மா, ரொம்ப பசிக்குதுமா. வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வரியா? நீ எப்படிப்பா தனியா இருப்ப? பாத்துக்கிறேம்மா. ராசா, நான் தம்பியை பாத்துக்கிறேன். நீங்க நிர்மலாவும் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கும் தம்பிக்கும் கொண்டாந்துருங்க. அதுவும் சரிதாம்மா. செல்வம், சரி, பாத்துக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். கிளவி கொஞ்சம் நான் பாத்து. பாத்துக்கிறேன். அப்பா கண்ணு, யாரையா உன்னை இப்படி போட்டு அடிச்சது?
ஏய், இந்த சட்னில உப்பு இருக்கான்னு பாரு, எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. அந்த கேரியரை கொஞ்சம் எடை. இருக்குமா? இந்தா. ஐயோ, அப்பா அப்பப்பா, என்னமாச்சு? காலெல்லாம் ஒரே விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதுமா. அம்மா, செல்வண்ணனை எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்க? தெரியலையே, அவன் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தானம்மா சொல்லுவாங்க. 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா? ஆனதுதான், நாம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு. நான் சமைச்சு கொண்டு போய் எல்லாம் பெரிய கஷ்டம்தான். ஏமா, பேசாம அண்ணி இங்க வர சொல்லிட்டா என்ன? அவங்களே சமையல்லாம் பாத்துப்பாங்க. நீயும் அடுப்படையில கடந்து கஷ்டப்பட வேணாம்ல. அந்த பேச்சை இங்க பேசாத, சொல்லிட்டேன் நான். ஏமா, உடம்புக்கு முடியாம கஷ்டப்படுறியேன்னு தான் சொன்னேன். நான் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கு உடம்புக்கே வந்தாலும் சரி, நான் அதை மட்டும் இப்ப செய்ய மாட்டேன்டி. ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பின்ன என்னடி, அந்த மாணிக்கம் பயலுக்கு புத்தி போற போக்கே சரியில்லடி. அவன் மேல ரொம்ப தான் பாசமழை பொழியிறான். அது மட்டும் இல்லாம அந்த சுந்தரம் எல்லா உதவியுமே சரவுக்காக தான் பண்றேன்னு எல்லாரும் முன்னாடி விவசாய இல்லாம சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு அவ சும்மாவா இருப்பா? என்ன செய்யணும்னு நினைக்கிற? தலை உச்சிக்கு கிர்ன்னு திமிரி ஏறி போய் நின்னு கொண்டி, அப்புறம் அது லேசில இறங்காது. நாம தான் இந்த வீட்டுக்கு மகாராணின்னு அந்த சரோ நினைக்க ஆரம்பிச்சிருவா. அந்த நினைப்பு அவளுக்கு வரக்கூடாது. நமக்கு அது நல்லதில்லை. ஓஹோ, அப்படி சொல்றியா நீ? ஆமாண்டி, இப்போ அந்த சரவுக்கு புத்தியில உரைச்சிருக்கும்ல. இந்த வீட்ல எனக்கு அப்புறம் தாண்டி அவ. மாணிக்கம் முதல்ல எனக்கு மகன், அப்புறம் தாண்டி அவளுக்கு புருஷன். இது அவ புத்திக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்படியே அவ கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்டி.